கடலூரில் பிரபல ரவுடி மீது நடத்தப்பட்ட என்கவுண்டர் நடந்தது என்ன? பரபரப்பு தகவலோடு காத்திருக்கிறார் நமது செய்தியாளர் தேவநாதன். விவரங்களை பதிவு பண்ணுங்க தேவநாதன். இன்று காலை ஒரு பரபரப்பான சம்பவங்கள், அதாவது ராபரி சம்பவங்கள் நடைபெற்றது. இந்த சம்பவத்தில் தொடர்புடையவர்களை கண்டுபிடிப்பதற்காக 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டன. அந்த தனிப்படையில் ஒரு படை தான் பார்த்தோம் அப்படின்னா புதுவை மாநிலத்தை சேர்ந்த பிரபல கொள்ளையனை சுட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த சம்பவம் குறித்து கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் என்ன சொல்றாங்கன்ட்டு கேட்போம். சார், இந்த சம்பவத்தில் தொடர்புடையவரை எப்படி ஐடென்டிஃபை பண்ணோம் சார்? நம்ம அது பிறகு எப்படி அவங்கள நம்ம இன்னைக்கு இந்த என்கவுண்டர் நடந்துட்டுருதுங்க? அதாவது இன்றைக்கு அதிகாலையில் இந்த சம்பவங்கள் நடந்தது. அதிகாலையில் பார்த்தீங்கன்னா எம்புதூர் அருகே ஒருத்தர் 2 வீலர் வர்றவரை தலையில் வெட்டி செல்ஃபோனையும் பிடிங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் புதுச்சத்திரம் லிமிட்டில் போயிட்டு லாரி ஓட்டுநரை அருவாளால் வெட்டி அவரையும் தலையில் வெட்டி 3000 ரூபா கேஷை பிடிங்கியிருக்காங்க, செல்ஃபோனை பிடிங்கிருக்காங்க. இன்னொரு லாரி டிரைவரை போய் அவரையும் அசால்ட் பண்ணிவிட்டு அவர்கிட்ட செல்ஃபோன் இல்லை, அதனால் தலையில் மட்டும் வெட்டிட்டு போயிட்டாங்க. இப்போ 3 பேரும் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. ஸோ இது கிடைத்த உடனே நம்ம ஏன்னா ஆல்ரெடி தனிப்படையினர் இதை தேடிட்டு இருக்காங்க. கிடைத்த உடனே தகவல் கிடைத்த உடனே எல்லா வண்டி, பெட்ரோல் வண்டி இதுக்கெல்லாம் நம்ம அலர்ட் பண்ணுறோம். எல்லாருமே தேடிட்டு இருக்காங்க. பொதுமக்கள் அதை பார்த்த பொதுமக்கள் கொடுத்த சில தகவலின் பேரில் நம்ம ஐடென்டிஃபை பண்ணி ஒரு சில குற்றவாளிகளை பிடிச்சிட்டோம். ஒரு 4 பேரை பிடிச்சிட்டோம். தென் அவங்ககிட்ட நம்ம கேட்கும்போது முக்கிய குற்றவாளி யாருன்னு கேட்கும்போது இந்த மொட்டை விஜய் அப்படின்றவர் தான் சொல்கிறாங்க. இப்போ இவங்களுக்கு என்னென்னா அந்த அஃபென்ஸு குற்றத்தை பண்ணிவிட்டு எல்லாரும் பிரிஞ்சு போயிடுறாங்க. பிரிஞ்சு போயிட்டு நம்ம பிறகு ஒன்று சேர்ந்துக்கலாம் அப்படின்ற நோக்கம். ஸோ இந்த 2 வீலரில் வராரு. 2 வீலரில் வரும்போது இதுக்கு இந்த சைடு சுற்றுற மாதிரி நம்ம தனிப்படை ஆய்வாளருக்கு திருப்பாப்புலியூருக்கு தகவல் கிடைக்குது. அவர் ஜீப்பில் வர்றாங்க. அவரோட தனிப்படையினரை எடுத்துகிட்டு வர்றாங்க, கணபதி அண்டு கோபின்றவங்க. வரும்போது இங்கே ஜீப்பை பார்த்தோன்னே இங்கே போட்டு இப்படி ஓடுறாப்புல. ஓடனோடனே 2 காவலர்கள் இந்த பக்கம் போயிட்டு அவரை மடக்கி பிடிக்கிறதுக்கு தான் போகிறாங்க. மடக்கி பிடிக்கிற போகும்போது அவன் முதல்ல அந்த கோபின்ற காவலரை அருவாளால் வெட்டி விடுகிறார். உடனே அங்கே ஆய்வாளர் சத்தம் போடுறாரு, ஏய் ஒழுங்கா சரணடைஞ்சிரு அப்படின்றாரு. அதையும் மீறி அடுத்த காவலர் கணபதியையும் வெட்டுறார். வெட்டும்போது தான் தென் ஆய்வாளர் 2 தடவை 3ஆவது தடவை சொல்லி அவர் பண்ணாதனால தான் டக்குன்னு அவரோட பிஸ்டல் எடுத்து சுடுகிறார். ஏன்னா அவரை தன்னோயை தற்காத்து கொள்ள வேண்டும், நான் அருவாளால் வெட்ட வர்றான். அதே போல் காவலர்களை காப்பாற்றக்கூடிய ஒரு சூழலில் இருக்கார். ஸோ இது தற்காப்புக்கோசரம் நடந்த ஒரு நிகழ்வு. உடனே அவனை அவங்க வண்டியிலே தூக்கி போட்டு நேராக ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிறாங்க. கொண்டு போகும்போது போகிற வழியில் இறந்துடுறாரு. இப்போ 2 காவலர்கள் அங்கே சிகிச்சை பெற்று வர்றாங்க. இந்த மொட்டை விஜய் மேலே 30க்கு மேற்பட்ட வழக்கு நாங்கள் இதுவரைக்கும் எடுத்தது 30 வழக்கு இருக்குது. எல்லாமே ராபரி, டெக்காய்டி, அதாவது கொலை முயற்சி வழக்குகள், கொடூர ஆயுதங்கள் வைத்திருத்தல் போன்ற வழக்குகள் தான். இப்போ கடந்த 25ஆம் தேதி கூட நாங்கள் ஒரு வீடியோ கூட வந்திருக்கோம். 3 பேர் இந்த ரவுடியை தான் 3 பேர் போகிறாங்க. ஒரு எஸ்ஐ சேஸ் பண்ணிட்டு போகிறாரு. அவரையே அந்த சேஸ் பண்ணி கேலி பண்ணிட்டு அப்படியே வேகமாக போகிறாங்க. அங்கேயும் வேப்பூர் லிமிட்டில் ஒருத்தர் அருவாளால் வெட்டிட்டு தான் போகிறாங்க. ஸோ இவங்களோட எம்மோ எப்படின்னா, எங்கே யாரை பார்த்தாலும் அருவாளால் வெட்டி பணங்களை பிடுங்குறது, செல்ஃபோனை பிடுங்குறது தான். ஸோ இவர் மேலே இந்த மாதிரி 30 வழக்குகளுக்கு மேற்பட்டு இருக்குது. நம்ம கடலூர் மாவட்டத்தில் 3 வழக்கு, நம்ம விழுப்புரத்தில் 5 வழக்கு இருக்குது, பாண்டிச்சேரியில் 22 வழக்கு இருக்குது. இவர் தெரேஸ்பேட் அப்படின்ற புதுச்சேரியை சார்ந்தவர். இது என்னன்னா டியோ கேங் அப்படின்னு அங்கே ஒரு கேங்கு, அந்த கேங்கோட தலைவரை இவர் தான். இவர் பெரிய ஒரு கொடும் குற்றவாளி. அதனால இது என்கவுண்டர்ன்றது சாதாரண இந்த நிகழ்வு என்பது எதர்ச்சியாக நடந்த நிகழ்வு. அவர் சரணடைந்திருந்தானா இது நடந்திருக்கு. சரி, இந்த வழக்கில் மேலும் எத்தனை பேருக்கு தொடர்பு இருக்குது? இல்லை, இது மொத்தம் அந்த கேங் மொத்தம் 6 பேர் வந்தது. மொத்தம் 2 இருசக்கர வாகனங்கள்லாம் வந்திருக்காங்க. ஸோ இப்போ மீதம் இருக்கிறவங்க ஒரு 5 பேரை நம்ம பிடிச்சிருக்கோம், விசாரணை பண்ணிட்டு வரோம். இப்போ அது 3 வழக்குகள் காலையில் போட்ட ராபரி வழக்குகள் இருக்குது. ஸோ மேற்கொண்டு விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம், வேற இந்த கேங்கில் இருக்கா அப்படின்றத நம்ம பார்த்துக்கிட்டோம். விரிவான விவரங்களுக்கு நன்றி தேவநாதன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.